Music is the soundtrack to our lives. Welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு ஜுவல்லரி ஹால் தான் பார்க்க போறோம். So நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீஷோல some jewelries like artificial and imitation jewelries, temple jewelries, oxidized silver jewelries இந்த மாதிரி நிறைய செட் ஆஃப் jewelries வாங்கியிருக்கேன். So நான் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீஷோல ட்ரை பண்றேன் because எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருந்தது வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு மிக்ஸ்டு ஃபீட்பேக்ஸ் தான் இருந்தது. பட் இப்போ ஃபிளிப்கார்ட் அமேசான் அப்படின்னா நம்ம டக்குனு வாங்கிடலாம் because they keep up their quality and customers. But மீஷோல I'm not sure about it. ஸோ அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்தது. அதனால நான் யோசிச்சுட்டே இருந்தேன் வாங்கலாமா வேணான்னு சொல்லிட்டு. பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்கினேன் பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கணும் அப்படின்னு ஆப் செக் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ணது வந்து ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணேன். ஸோ ஆப்வியஸ்லி இருந்தது பட் ரொம்ப நாள் கிடையாது. மேபி 7 or maximum 10 days இருந்தது. ஸோ பட் ஸ்டில் இட்ஸ் அ பெட்டர் ஆப்ஷன். சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். ஸோ ஒரு ஹியூஜ் செட் ஆஃப் ஜுவல்லரிஸ் நான் வந்து பிளேஸ் பண்ணேன். ஸோ அதோட ஜுவல்லரிஸ் எல்லாமே வந்துருந்தது. ஸோ இது எல்லாம் தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக பேக்கேஜிங் பற்றி நமக்கு சொல்லி ஆகணும். எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் பீசஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க. வெரி இம்ப்ரெசிவ். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது பேக்கேஜும் சரி. ஸோ எந்த ஒரு பீஸுமே வந்து டிஃபெக்டிவாகவோ இல்லை ஒரு டேமேஜாகவோ இல்லை. ஸோ அது வந்து அந்த விஷயத்தில் என்ன வந்து ஐ ஃபீல் ஸோ லக்கி. ஏன்னா இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் வந்து ட்ராவல் ஷிப் பண்ணுறப்போ ப்ராபப்ளி கல் விழுகிறது இல்லைன்னா ஏதாவது உடையிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ட்ரெஸ்ஸஸில் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. பட் இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஐ வாஸ் worried about it. அண்ட் இதோட ஷிப்பிங் பற்றி சொல்லணும்னா நார்மலி 10 days மேக்ஸிமம் சொல்கிறாங்க. பட் அதுக்கு உள்ளவே வந்து டெலிவர் ஆகிடுது. நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணதுலேருந்து ஐ திங்க் 3-4 daysக்குள்ளே எனக்கு வந்தது. பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில தான் ஷிப் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி குஜராத், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்லேருந்து தான் நமக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால நமக்கு வந்து பேக்கேஜிங் வந்து ரொம்ப சேஃபாகவே இருக்கணும். பட் அதை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஏன்னா எந்த ஒரு பீஸுமே எனக்கு டேமேஜாக வரல. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி இன் தட் வே. வித்தவுட் டிலேயிங் நம்ம வந்து ஜுவல்லரிஸ் வந்து பார்க்க போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இப்போ ஜுவல்லரிக்குள்ளே போகலாம். ஹாய் சொல்லு. ஹாய் பாய் சொல்லு. Bye. சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் சரி ஓகே நம்ம பார்க்கலாமா இப்போ ஒரு ஜுவல்லரியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு 4 செட் ஆஃப் வந்து ஆக்சிடைட் ஜுவல்லரிஸ் வந்தது. இந்த வந்து 4 செட்டுமே பார்த்தீங்கன்னா 210 அந்த மாதிரி வந்தது. ஸோ ஆக்சுவலி இட்ஸ் வெரி சீப். நம்ம ஒரு செட் ஆஃப் ஒரு பேர் ஆஃப் ஆக்சிடைட் ஜுவல்லரிஸ் போனாவே வந்து நமக்கு வந்து எப்படி மினிமம் 80 rupees or 100 rupees ஆகிடும். பட் இது வந்து 4 செட்டுமே இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு க்யூட்டாக ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்துருக்கு. அது வந்து 210 ஆச்சு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எல்லாமே ஹேங்கிங் டைப் ஆஃப் ஜும்காஸ் அண்ட் ஆக்சிடைட் ஜுவல்லரிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது ஒன்று நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு இயரிங்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேர் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. ஏன்னா இதோட மெட்டல் வந்து சில்வர் மெட்டல். அண்ட் அதோட கோட்டிங் பார்த்தீங்கன்னா சில்வர் கோட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது அண்ட் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஸோ நிஜமாவே இட்ஸ் பியூட்டிஃபுல், வெரி வெரி பியூட்டிஃபுல். ஸோ நெக்ஸ்ட் பீஸ் பார்த்து நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று ஒரு லாங்கர் இயரிங்ஸ் ஆக்சுவலாக ஒரு செயின் மாடலில் வரும் இல்லையா. ட்ராப்பிங்ஸ் 3 steps ஆஃப் ஜும்காஸ் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு லாங்கான இயரிங்ஸ். ஆக்சுவலாக இதோட இமேஜஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது. அதே மாதிரி தான் நமக்கு வந்து இன்னும் ஹேண்டில் கொடுத்தது. ரொம்பவே லாங்காக இருக்குது. ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட லாங்காக இருக்குது. நான் வந்து ஒரு இந்த அளவுக்கு ஒரு ஷோல்டர் டச் பண்ணுற மாதிரி கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கும் கீழே வந்து போயிருக்குது. பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஃபேன்சியாக ஒரு வியரிங் நீங்கள் போனீங்கன்னா அந்த ஒரு குர்த்தி அந்த மாதிரி போடுறதுக்கு ரொம்பவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து ரொம்பவே ட்ரெண்டிங். அண்ட் இதுவும் சேம் மெட்டல் தான், சில்வர் மெட்டல் அண்ட் சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வெயிட் பார்த்தீங்கன்னா இதுவுமே ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட் சில்வர். ஆக்சுவலாக ஜெர்மன் மெட்டல் கிடையாது. ஜெர்மன் மெட்டல்னா உங்களுக்கு அந்த லைட்டாக அந்த பிளாக் ஷேட் லைட்டாக தெரியும். பட் இது வந்து பியூர் சில்வர் ஆக்சிடைஸ் ஜுவல்லரிஸ். இந்த ஜும்காஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அண்ட் பிரைட்டாக இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது இருடா. ஸோ நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட் பீஸ் போகலாம். சரி வச்சிருவோம்ல. இது வந்து அந்த காம்போ மல்டி பேக் காம்போவில் வர 3rd ஜுவல்லரி. அண்ட் இந்த ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா
இது ஆக்சுவலாக அந்த டபுள் லேயர் வரும் இல்லையா. ஸோ இங்கே ஒரு லேயர் வருது, இங்கே ஒரு லேயர் வருது. இது வந்து சின்னது, இதோட ஒரு பெரிய சைஸ். இதுவுமே பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா பெருசாக தெரியுது, பட் உங்களுக்கு ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் இருக்குது. நான் காமிச்சின்ல இதுக்கு முன்னாடி 2 இயரிங்ஸ் அதோட வெயிட்டே தான் இருக்குது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் சேம் சில்வர் மெட்டல், அதில் வந்து சில்வர் கோட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதுவுமே ரொம்ப ட்ரெண்டிங்காக அண்ட் ரொம்ப ஃபேஷனபிளாக இருக்கும் நீங்கள் வந்து போட்டுட்டு போகிறப்போ. ஸோ ஐ ரியலி லவ் திஸ் ஜுவல்லரி. ஸோ இதுக்கு மேட்சிங்காக ஒரு லாங்கர் சில்வர் செயின் போட்டு போனீங்கன்னா இட் வில் பி வெரி ஆப்ட். ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா. இது வந்து அந்த காம்போ பேக்கில் வர 4 ஜுவல்லரி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் கைண்ட் ஆஃப் ஒரு ஜுவல்லரி தான், பட் அதில் வந்து ஒரு ஜும்கா அடியில் வருது. ஸோ வெரி அட்ராக்டிவ். ஆக்சுவலாக இந்த பீஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு. ஏன்னா அந்த ஜும்காஸ் எனக்கு எதுலலாம் வருது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் வெரி அட்ராக்டிவ். அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த 3 இயரிங்ஸை விட கொஞ்சம் ரொம்ப லைட்டாக கொஞ்சம் வெயிட் தெரியுது. ஏன்னா ப்ராபப்ளி ஜும்காஸ் ஆட் பண்ணியிருக்கனால நினைக்கிறேன். அண்ட் இதோட மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைட்ஸ் அந்த பிளாக் ஷேட் வருது. ஸோ ப்ராபப்ளி இட்ஸ் அ ஜெர்மன் மெட்டல். அண்ட் கோட்டிங் வந்து சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அடியில் எல்லாமே பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜும்காஸ் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ பட் அதர்வைஸ் த பீஸ் இஸ் ரியலி ஓகே. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாரீஸ்னாலும் ஓகே, குர்த்தினாலும் ஓகே, ப்ராபப்ளி ஒரு ஜீன் டாப் போட்டாலும் ஓகே, ரொம்பவே ஆப்டாக அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த 4 ஜுவல்லரிஸுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 வந்தது. ஈச் வந்து 50 ருபீஸ் தான் ஆகுது. இட்ஸ் ரியலி வர்த் அண்ட் சீப்பான டீல் தான் சொல்லுவேன். பெஸ்ட் ப்ரைஸ் இந்த மார்க்கெட்னு சொல்லுவேன். அண்ட் இந்த பீஸ் வந்து ப்ராபப்ளி நம்ம வந்து ரொம்ப சேஃபாக ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா அந்த செயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ள ஒன்று டைப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இன்னும் அது எடுக்கிறதுக்கு ரொம்ப சிக்காயிடும். ஸோ நான் ஐ திங்க் பட் இட்ஸ் அதர்வைஸ் இட்ஸ் ஓவரால் ஒரு பியூட்டிஃபுல் ஜுவல்லரி. ஸோ நெக்ஸ்ட் செட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜுவல்லரி செட் வந்து இந்த மாதிரி ஒரு கோல்ட் பிளேட்டட் சோக்கர் செட் தான் காமிக்க போகிறேன். இட்ஸ் அ காயின் செட் சொல்லுவாங்க. அண்ட் இதோட பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு இந்த அவுட்டர் கவர் கொடுத்துட்டு தென் இதுக்குள்ள வந்து ஒரு பபிள் ரேப் வச்சிருந்தாங்க. அதுக்குள்ள இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்க்குள்ள இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஜுவல்லரி செட் வந்தது. ஸோ எல்லாத்துக்குமே மோஸ்ட் ஆஃப் த ஜுவல்லரி செட்டுக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு ஸ்டோரேஜ் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு ஜுவல்லரிக்கு மட்டும் ஒரு லாங் ஆரத்துக்கு மட்டும்தான் எனக்கு வந்து இந்த பாக்ஸ் கொடுக்கல. ஐ டோன்ட் நோ வை. பட் அதர்வைஸ் எனக்கு அந்த பேக்கேஜிங் ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் செட் கம்ப்ளீட்டாக வருது. லைக் ஒரு சோக்கர் வருது, தென் அதுக்கு மேட்சாக ஒரு நெத்திச்சுட்டி, தென் ஒரு அழகான ஒரு க்யூட்டான இயரிங்ஸ். எனக்கு அந்த இயரிங்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஏன்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும். இது கூட இல்லாட்டியும் நீங்கள் தனியாக கூட போட்டுக்கலாம். ஸோ இதுதான் நான் வந்து சொன்ன அந்த காயின் செட். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு இல்லையா. ஸோ நான் வந்து ஆக்சுவலாக இதில் நிறைய கலர்ஸ் இருந்தது. ப்ராபப்ளி பிங்க், ப்ளூ, ஒயிட், பிளாக், ரெட், மெரூன், இந்த மாதிரி நிறைய மல்டி கலர்ஸ் இருந்தது. எனக்கு வந்து இந்த ப்ளூ வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. பட் இது எல்லா ட்ரெஸ்ஸோட போகுமானா ஐம் நாட் ஷியோர், கண்டிப்பாக போகாது. பட் மேட்சிங் ப்ராபப்ளி ஒரு க்ரீன் ஆர் ஒரு ப்ளூ குர்த்தா போடுறப்போ இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் சாரீஸ்க்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் காயின் செட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மெட்டல் வந்து அலாய் மெட்டல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட கோட்டிங்ஸ் வந்து கோல்ட் பிளேட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குந்தன் ஸ்டட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்பவே பீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த கோல்டன் கலருக்கும் இந்த ப்ளூ கலருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு கான்ட்ராஸ்டிங்காக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இல்லையா. அண்ட் இதே மாதிரி இதே காயினில் வந்து நமக்கு இயரிங்ஸ் வருது. அதோட மேட்சிங்காக வந்து நெத்தி சுட்டியும் கூட வருது. ஸோ ஓவரால் ஒரு சின்ன ஒரு ஃபேன்சி வேர் மாதிரி ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ பட் இது உங்களுக்கு ஒரு குழந்தைங்களா இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இது போட்டுவிட்டு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஈவன் நீங்கள் குர்த்தா செட் இல்லை சாரீஸ் கூட போடுறப்ப கூட ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் வெரி ட்ரெண்டிங் அண்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதோட இயரிங்ஸ் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த இயரிங்ஸ். ஆக்சுவலாக ரொம்பவே பெருசாகவே இருக்குது. நம்ம இன்னும் ஆக்சுவலாக நான் நினைச்சதை விட ஆல்மோஸ்ட் அந்த காயின் சைஸ் இருக்குல்ல, ரொம்ப அந்த காயின் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபி 2 ரூபி நம்ம காயின் இருக்குல்ல, அதை விட வந்து நல்லா பிக்கராகவே இருக்குது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல ஒரு பிக்கர் சைஸில் இருக்குது. அண்ட் அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஜும்காஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காயின் சைஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல பெருசாகவே இருக்குது. எனக்கு வந்து ஜுவல்லரிஸ் கொஞ்சம் பெருசாக போட்டால் பிடிக்கும். பிகாஸ் இன்னும் கொஞ்சம் பப்ளியாக இருக்கிறதுனால நான் வந்து ரொம்ப பெருசாக போடணும்னு எதிர்பார்ப்பேன். அண்ட் இது வந்து எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். ப்ராப்ளம் நீங்கள் ஒரு பப்ளியாக இருந்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்குவோம். ஏன்னா உங்கள் ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும், ரொம்ப எடுத்துக்காட்டும் அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காமிக்கும். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜும்காஸ் இருக்குல்ல, ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பட் இந்த செட் வந்து ப்ராபப்ளி இந்த காயின் வந்து அவ்வளோ வெயிட்டாக இல்லை. பட் இந்த ஜும்கா வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, லைட்டாக ஹெவியாக இருக்குது. ஸோ ப்ராபப்ளி நீங்கள் வந்து ஏதாவது அக்கேஷன் போயிட்டு தென் திரும்பி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ பட் அதர்வைஸ் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பீஸ். இதுக்கும் சேம் கலர் ப்ளூ கலர் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் வெரி அட்ராக்டிவ். எனக்கு மற்ற எல்லா கலரை விட பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கோல்டு அண்ட் ப்ளூ கலர் வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டிங்காக ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அண்ட் இது வந்து அதுக்கு மேட்சிங்கான ஒரு நெத்திச்சுட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சிங்கிள் காயின் வருது, அதில் வந்து பீட்ஸ் வருது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ப்ராபபிளி இந்த நெத்திச்சுட்டி நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். பட் அந்த காயின் செட் அண்ட் அந்த இயரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா. ஸோ நீங்கள் ஃபுல் செட் பேரப் பண்ணி போடாட்டியும் கூட நீங்கள் சிங்கிள் அந்த இயரிங்ஸ் கூட நீங்கள் அக்கேஷனுக்கு போட்டுக்கலாம், அதுவுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த காயின் செட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 220 rupees somewhere and 20 or 13 தெரியல, பட் 220 rupees somewhere around அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு இட்ஸ் அ வர்த் அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா அந்த ஜும்கா மட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 100 rupee கொடுத்தா தான் அது கிடைக்கும். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சோக்கர் அண்ட் நெத்திச்சுட்டிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 120 தான் பே பண்ண போறீங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வர்த் ஃபார் பேயிங். ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் தான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பீஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இயரிங்ஸ் தான் உங்களுக்கு. அதுவும் இந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு குட்டியாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்துருக்கு. எனக்கு இது வந்து பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெக்ரெட்ஸுமே இல்லாமல் தான் நான் ஆர்டர் பண்ணேன். பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் கோட்டிங். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் தெரியும். பட் இது வந்து அப்படியே ஒரு பியூர் பியூட்டிஃபுல்லான ஒரு மெட்டல் ஆக்சுவலாக வந்திருக்காங்க. ஸோ இது என்னன்னு பார்க்கலாம். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெவியாக இல்லை, பட் ரொம்ப ஒரு மீடியம் வரலாம் சொல்லுவோம். உங்களால் லாங்கர் டைம் நீங்கள் போட்டுக்கலாம், அந்த ஒரு வெயிட் தான் இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்னு சொல்ல முடியாது, பட் ஓவரால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு இல்லையா. ஸோ இதோட பேஸ் மெட்டல் பார்த்தீங்கன்னா ப்ராஸ், பட் அதுக்கு கோட்டிங் வந்து ரோடியம் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே அட்ராக்டிவான கோட்டிங். அண்ட் அதில் வந்து அடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேர்லில் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதோட கலர் டோனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஷட்டலான ஒரு கோல்டன் கலர் தான். அண்ட் மற்ற ஜுவல்லரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிக்கிற மாதிரியான ஒரு கோல்டன் கலர் கோல்ட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அப்படி இல்லை, ஒரு ரோடியம் மிக்ஸ்டு இருக்கிறதுனால ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு ஷட்டலான ஒரு மைல்டான லுக் கொடுக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரீஸ்க்கும் சரி குர்தாஸ்க்கும் சரி ஒரு நீட்டாக ஒரு ஜீன் டாப் போட்டாலும் சரி அதுக்குமே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் எனக்கு வந்து ஜும்காஸ் ரொம்பவே ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஜும்காஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா கொஞ்சம் எனக்கு ஜும்காஸ் கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் பப்ளியாக இருந்தால் உங்கள் ஃபேஸ்க்கு ரொம்ப ஆக்டாக இருக்கும். இது வந்து எல்லாருக்குமே செட் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருந்தது. ஐ திங்க் 310. ஸோ கொஞ்சம் யோசித்தேன், பட் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸ் இந்த ஜும்கால இருந்தது. கண்டிப்பாக நான் ரிட்டர்ன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி என்னை டிசப்பாயிண்ட் பண்ணவே இல்லை. ஐ have no regrets on paying for this. Absolutely I loved it. Okay, next பாத்தீங்கன்னா ஒரு oxidized jewelry set தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல வந்திருக்கு. இது வந்து ஒரு சோக்கர் செட், ஒரு ஸ்கொயர் ஷேப்ல வந்து உங்களுக்கு சோக்கர் செட் கிடைக்கும். அதுக்கு மேட்சிங்கா உங்களுக்கு இயரிங்ஸும் வருது. ஸோ இப்போ இந்த சோக்கர் செட் பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். எப்படின்னா உங்களுக்கு கழுத்து ஒட்டி வர ஒரு சோக்கர் செட் அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு செட்னு சொல்வேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல வந்திருக்கு. அதுல வந்து ஒரு அன்னப்பறவை பிரிண்ட் வந்து வருது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அடியில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. பட் கொஞ்சம் பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஒர்க்லாம் தெரியுது. பட் இது வந்து உங்களுக்கு அவ்வளோவா குத்தாது. ஸோ அந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது. பட் மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கு. ஸோ அது கொஞ்சம் பார்த்துருந்துக்கலாம் நினைக்கிறேன். பட் நான் வந்து இமேஜஸ்ல விட பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ்ல இந்த ஸ்கொயர் ஷேப் மெட்டல் இருக்கும்னு நினைச்சேன். பட் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு. பட் எனக்கு இயரிங்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து நான் நினைச்சதை விட லாங்கராக இருந்தது. பட் இந்த சோக்கர் சூட் பார்த்தீங்கன்னா அருமையாக இருந்தது. ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஏன்னா உங்களுக்கு ப்ராபப்ளி ஒரு குர்த்திலாம் ஒரு காட்டன் சாரிலாம் போட்டுட்டு இது நீங்கள் போட்டிங்கன்னா சிம்பிளாக ரொம்ப அமேசிங்காக இருப்பீங்க. அது ஒரு எலிகண்டான லுக் கொடுக்கும். ஸோ இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல். இதோட மெட்டல் வந்து ஜெர்மன் சில்வர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது லைட் அந்த பிளாக் ஷேட் இருக்கும். ஸோ அந்த ஜெர்மன் சில்வரில் வந்து ஆக்சைட் சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஆர்டிஃபிஷியல் பீட்ஸ் ஒர்க் அடியில் வந்து உங்களுக்கு வருது. ஸோ நல்ல ஒரு சவுண்டு கூட உங்களுக்கு வருது. பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அண்ட் இதோட மேட்சிங்காக உங்களுக்கு இயரிங்ஸ் கூட வருது. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். இயரிங்ஸ் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் லென்த்தியாகவே இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இயரிங்ஸ். ஸோ பாருங்கள், அடியில் வந்து ஜும்காஸ் வரும். சென்டர் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு அந்த ஸ்கொயர் ஷேப்பில் ஈச் வரும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இயரிங்ஸ் செட்டுன்னு சொல்லுவேன். அண்ட் இது நீங்கள் தனியாக போட்டப்போ கூட ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ப்ராபப்ளி ஒரு ஜீன் குர்த்தி சாரீஸ் ரொம்பவே எல்லாத்துக்குமே ரொம்ப மேட்சிங்காக ரொம்ப ஆக்டாக இருக்கும். இதோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வெயிட்டில் ப்ராபப்ளி ஒரு வெயிட்லெஸ் தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த சும்கா சைஸ் கூட ஒரு மீடியம் சைஸ் சும்கா தான், ரொம்ப பெருசாக கூட கிடையாது. ஸோ இந்த பீட்ஸ் வந்து மேலேயும் வருது, கீழே இந்த லேயர்லேயும் வருது. ஸோ அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் அது குலுங்குறப்போ இன்னுமே உங்களுக்கு நல்ல அது சவுண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ ப்ராபப்ளி இட்ஸ் ரொம்ப 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 ஒரு நல்ல ஒரு ஜுவல்லரி செட்னு சொல்வேன். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் ப்ராபப்ளி ஒரு 210 or 20 அந்த ரேஞ்சில் வாங்கினேன். பட் ஐ திங்க் இட்ஸ் ரியலி ஒர்த் ஃபார் பேயிங் இட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பீஸ் பார்க்கலாம்.
ஸோ இனி வந்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் ஜுவல்லரி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெம்பிள் ஜுவல்லரி வாங்கியிருக்கேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் செட். இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாக்ஸில் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்திருந்தது. அண்ட் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பாக்ஸில் வந்து நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது எவ்வளோ வருஷனாலும் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லாங்கர் பீரியட் இது வரும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த ஜுவல்லரி செட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து மேட்சிங்காக இயரிங்ஸும் வந்திருக்கு. ஆக்சுவலாக எல்லா ஜுவல்லரி செட்லேயும் பார்த்தீங்கன்னா மேட்சிங் இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். ஸோ எனக்கு இந்த இயரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிடிச்சிருக்கு. அதோட இயரிங்ஸ் பாருங்கள், சேம் ஒரு ஜும்கா தான். இதுக்கு மேலே வந்து லக்ஷ்மி இருக்கும், கீழே வந்து இந்த மாதிரி ஜும்காஸ் வரும். அதுக்கு கீழே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒரு பேர்ல் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இயரிங்ஸ் எனக்கு வந்து ரொம்ப போய் பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து லக்ஷ்மி வந்து ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ எந்த டெம்பிள் ஜுவல்லரினாலும் எனக்கு லக்ஷ்மி இருக்கான்னு பார்ப்பேன். ஸோ லக்ஷ்மி இருந்தால் நான் வாங்கிடுவேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் ஒர்க் பார்த்தீங்கன்னா குந்தன் அண்ட் ரூபி மிக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அட்ராக்டிவான பீஸ். ஐ திங்க் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஒரு அக்கேஷன் போகிறீங்கன்னா ப்ராபப்ளி இதுவும் அந்த ஒரு நெக் பீஸும் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப எலிகெண்ட்டாக ரொம்ப நல்ல ஒரு கிராண்ட் லுக்கும் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து இதோட செயின் பார்க்கலாம், அந்த நெக்லஸ் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த செயின் செட். பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மற்ற செயின்ஸ் சோக்கர் செட்டும் சரி மற்ற செயின்லையும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அந்த ரோப்பு தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செயின் வந்திருக்கு. அது வந்து எனக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா மேட்சிங்காக ஒரு நல்ல ஒரு நெக்லஸ் மாதிரி வரும். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லக்ஷ்மி வரும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குந்தன் அண்ட் ரூபி ஸ்டோன் போத் மிக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லான பீஸ். பட் பார்த்தீங்கன்னா அலாய் அதில் வந்து கோல்ட் பிளேட்டட் கொடுத்துருக்காங்க. ஸோ கோல்ட் பிளேட்டட் அப்படின்னு ரொம்ப கிளிட்டரியா ரொம்ப பளிச்சுனுலாம் இருக்காது. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் வந்து மோஸ்ட்லி இந்த ரொம்ப பளிச்சுன்னு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்காது. அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும். பட் இது வந்து ரொம்ப ஷட்டிலான ஒரு லுக் கொடுக்குது. ரொம்ப மைல்டான ஒரு எல்லோயிஷ் கலர் தான் கொடுக்குது. அண்ட் டெம்பிள் ஜுவல்லரிஸ் அப்படின்னு போனாவே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். ஸோ எனக்கு இந்த பீஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா பின்னாடி சுற்றியுமே அந்த ஒரு பீட்ஸ் ஆக்சுவல் தொங்குற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இந்த ரெட் அண்ட் கிரீன் காம்பினேஷன் எப்பவுமே இந்த ஜுவல்லரிஸ்ல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லா ட்ரெஸ்க்குமே ரொம்ப மேட்சிங்காக ஆப்டாக இருக்கும். ஸோ அதனால நான் இது சூஸ் பண்ணேன். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டாலர்ஸ்லாம் இருந்தது. லைக் ஓவரால் இட்ஸ் நைஸ் பிக்னு சொல்வேன். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 200 or 220 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அஃபோர்டபுள், ஈஸிலி அஃபோர்டபுள் அண்ட் வெரி நைஸ் பீஸ்ன்னு சொல்வேன். அண்ட் ரொம்ப ஒர்த்துன்னு சொல்வேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நெக் பீஸ் தான். ஸோ எனக்கு இந்த நெக் பீஸும் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் கம்பேரிட்டிவ்லி எல்லா ஜுவல்லரிஸ்லையும் பார்த்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் நினச்சதை விட வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான் இது. இதோட செயின்லாம் பார்த்தீங்கன்னா இமேஜில் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக ப்ராடாக தெரிஞ்சுது. பட் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, இவ்வளோதான் இருக்குது. அண்ட் இந்த இது சொன்னாலே இது வந்து இன்னுமே ப்ராடாக தெரிஞ்சுது. நல்ல ஐ தாட் இது வந்து ரவுண்டாக ஒரு ரோப் சைஸில் வரும்னு நினச்சேன். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருக்கும். இது வந்து ஃபுல்லி கவர்ட் கிடையாது. ஸோ அந்த வகையில் ஒரு லைட்டாக எனக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. மற்றபடி எனக்கு அதர்வைஸ் இட்ஸ் ஓகே. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோன்ஸ் அண்ட் இந்த லைன் அப் அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் வந்து இந்த டாலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராடாக ஒரு லாங்கர் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ஃபென்டாஸ்டிக் ஒன். எனக்கு ஸோ இது வந்து பிடிக்கல. ஐ திங்க் இது அப்படியே விட்டு ஒன்று இது ஃபுல்லாக கொடுத்துருக்கணும் பீட்ஸ் ஒர்க், இல்லைன்னா அது அப்படியே விட்டுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஸோ இது ஒன்று மட்டும் போட்டிருக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கல. அதர்வைஸ் இட்ஸ் a பியூட்டிஃபுல் பீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலாய் மெட்டல் தான். அதில் வந்து கோல்ட் பிளேட்டட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஃபுல்லாக வந்து பிங்க் கலரில் குந்தன் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பியூட்டிஃபுல் ஒர்க், ஒரு நல்ல ஒரு நெக் பீஸ் சொல்வேன். ஸோ ஒன்லி டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா இந்த பீஸ் தான். ஸோ அவுட் ஆஃப் மை ஜுவல்லரி பர்ச்சேஸ்ல எனக்கு வந்து லைட்டாக டிசப்பாயிண்ட் ஆனது இந்த ஒரு விஷயம் தான். ஒன்று வந்து இதில் வந்து ஹாலோவாக இருக்குது, இன்னொன்று வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஃபுல் பீட்ஸ் கொடுக்கல. ஸோ ப்ராப்ளி அது ஒன்று தான். இதோட மேட்சிங் இயரிங் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதோட மேட்சிங் இயரிங் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தான். ரொம்ப சின்னதும் கிடையாது, ரொம்ப பெருசும் கிடையாது. ப்ராபப்ளி ஒரு சின்ன எப்போ ஒரு டெய்லி யூசேஜ் ஒரு குர்த்தாக்கு போட்டிங்கன்னா நீங்கள் இது போட்டுக்கலாம். பட் எனக்கு வந்து மேலே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஸ்டட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா சென்டரில் ஒரே ஒரு பிங்க் கலர், சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு மைல்டு ஒர்க், அவ்வளோதான். அது கீழே ஒரு குட்டியோ ஜும்கா, ப்ராப்ளி ஒரு ஜும்கா வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருந்தால் இன்னுமே அட்ராக்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கிராண்ட் லுக் கொடுத்துருக்கோம். பட் இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பீஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாங்கர் ஆரம். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆரம் வாங்கணும் அப்படின்னு
சொல்லிட்டு ரொம்பவே ஆசை இருந்தது. நான் யூஸ்வலாக வந்து ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து ஐ ப்ரிஃபர் வியரிங் கோல்டு தான் மோஸ்ட்லி போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒரு டெம்பிள் ஜுவல்லரி வாங்கணும், அது வாங்கணும்னு நினச்சிருந்தேன். ஸோ ப்ராப்ளி அதை நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணேன். மை ஓவரால் ஃபீட்பேக் ஃபார் திஸ் ப்ராடக்ட் ப்ராபப்ளி ஐம் ஹாப்பி. பட் ஒன்லி டிசப்பாயின்ட்மெண்ட் என்ன அப்படின்னா இதில் வந்து அந்த ரோப் கொடுத்துருக்காங்க, பட் இமேஜில் வந்து அந்த செயின் வந்தது. ஸோ செயின் இருந்ததுன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரொம்ப கம்ப்ளீட்டாக ஒரு ஆர்டிஃபிஷியல் லுக் இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ இதோட ஆரம் பட் அதர்வைஸ் அந்த ஆரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லென்த்தியாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் ஒரு டெம்பிள் ஜுவல்லரி நெக் பீஸ் காமிச்சேன் இல்லையா, ஸோ அதுக்கு மேட்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ரெண்டுமே சேர்ந்து வாங்கல, தனித்தனி பீஸ் ஆர்டரில் தான் வாங்கினேன். பட் இதுவுமே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பேஸ் மெட்டல் பார்த்தீங்கன்னா அலாய் மெட்டல் அண்ட் அதில் வந்து கோல்ட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வருவாங்க. ஸோ எனக்கு லக்ஷ்மி ப்ராப்ளம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டாலர் வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங் பீஸாக இருக்கும். ஸோ சென்டரில் வந்து லக்ஷ்மி, அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரூபி அண்ட் குந்தன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்ளி இட்ஸ் வெரி அட்ராக்டிவ், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ஸ் ஒர்க் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அடியில் பீட்ஸ் ஒர்க் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். அப்படி ப்ரீவியஸாக காமிச்ச ஜுவல்லரியில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஜுவல்லரி அந்த பீட்ஸ் ஒர்க் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. பட் அதர்வைஸ் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பீஸ், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இது வந்து ரொம்ப அட்ஜஸ்டபிள் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து நம்ம லென்த்துக்கு தேவையான லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் ஐம் வெரி வெரி ஹாப்பி அபவுட் திஸ் ப்ராடக்ட். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இதோட ப்ரைஸ் வந்து 450. ஐ திங்க் ஓகே லிட்டில் ப்ரைஸி தான், பட் அதர்வைஸ் அது ஜஸ்டிஃபை பண்ணது அதுக்கான ரீசனாக. ஸோ ஐம் ஹாப்பி பேயிங் ஃபார் தட். ஸோ ஓவரால் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரையான் பார்க்கலாம். வரத்துக்கு மேட்சிங்காக வந்து இயரிங் வருது, நான் சொன்னாலே எல்லாத்துக்குமே இயரிங் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இயரிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு கிராண்ட் லுக்கில் கொடுக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி, அது கீழே வந்து இந்த ஜும்கா கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் ஜும்கா தான். இதுவே கொஞ்சம் ப்ராடாக கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஐ திங்க் இட் வில் பி மோர் அட்ராக்டிவ். பட் 450 இட்ஸ் ஓகே. இதுக்கு கீழே வந்து ஆர்டிஃபிஷியல் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இட்ஸ் வெரி ஹாப்பி. ஓவரால் ஐம் வெரி ஹாப்பி பிகாஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுக்கு ஆப்டாக வந்து இந்த மாதிரி இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஜும்காஸ். ப்ராபப்ளி எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 ஜும்காஸ் வந்துருக்குது. So I'm very happy.